Good morning students. Today we are going to learn unit number 3, root test and ratio test. In this section, root test and ratio test, power series, summation by parts, absolute convergence, addition and multiplication of series. So sections 3.33 to 3.51 சரியா இவ்வளவு செக்ஷன்ஸ் அதுக்குள்ளாடி இருக்குது யூனிட் நம்பர் 3ல ரூட் டெஸ்ட் அண்ட் ரேஷியோ டெஸ்ட் பவர் சீரீஸ் சம்மேஷன் பை பார்ட்ஸ் அப்சல்யூட் கன்வர்ஜன்ஸ் அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் சீரீஸ் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு இப்போ வந்து நமக்கு ரூட் டெஸ்ட்டு பார்க்க போகிறோம் சரியா ஸோ யூனிட் நம்பர் 1ல ஃபஸ்ட்டு செக்ஷன் த ரூட் டெஸ்ட் அண்ட் ரேஷியோ டெஸ்ட் ஓகே ஸோ இதில் ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து ரூட் டெஸ்ட் இது வந்து இம்பார்ட்டன்ட் தியரம் நேம்டு தியரம் சரியா வித் ஸ்டேட்மெண்ட்டோட படிச்சுக்கோங்க ஸ்டேட்மெண்ட் கிவன் சிக்மா ஏஎன் கமா புட் ஆல்ஃபா ஈக்குவல் டு லிமிட் n tends to infinity supremum of nth root of square root of mod an then ஒரு 3 பார்ட் இருக்குது ஃபஸ்ட்டு பார்ட்டு இஃப் ஆல்ஃபா லெஸ் தேன் 1 கமா சிக்மா ஏஎன் கன்வர்ஜஸ் இஃப் ஆல்ஃபா கிரேட்டர் தேன் 1 சிக்மா ஏஎன் டைவர்ஜஸ் இஃப் ஆல்ஃபா ஈக்குவல் டு 1 தென் த டெஸ்ட் கிவ்ஸ் நோ இன்ஃபர்மேஷன் ஸோ இப்போ நமக்கு இதில் 3 பார்ட்டு தனித்தனியாக பண்ண போகிறோம் சரியா ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே இஃப் ஆல்ஃபா லெஸ் தேன் 1 இருந்துச்சுன்னா சிக்மா ஏனோட வேல்யூ நமக்கு கன்வர்ஜஸாக இருக்கும் அப்படின்ட்டு பண்ண போகிறோம் சரி ஸோ கிவன் என்ன கொடுத்துருக்காங்களோ ஆல்ஃபாவோட வேல்யூ நமக்கு கொடுத்துருக்குறாங்க ஸோ அதை எடுத்து எழுதிக்கும் நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்ட்டு இஃப் ஆல்ஃபா லெஸ் தேன் 1 we can choose beta so that alpha less than beta less than 1 நமக்கு ஆல்ஃபாவோட வேல்யூ லெஸ் தேன் 1ன்னு கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம பீட்டா வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம் ஸோ அப்போ நம்மளோட வேல்யூ ஆல்ஃபா லெஸ் தேன் பீட்டா லெஸ் தேன் 1 அண்ட் பீட்டாவோட வேல்யூ வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா கிரேட்டர் தேன் 0வாக இருக்கணும் ஓகே ஸோ சின்ஸ் பீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா ப்ளஸ் எப்சிலான் இது வந்து நமக்கு கொடுத்துருக்குற வேல்யூ ஸோ இது இவ்வளவும் ப்ராக்கெட்டில் மென்ஷன் பண்ணிக்க சரியா தென் தேர் இஸ் அன் இன்டீஜர் கேபிட்டல் என் சச் தேட் nth ரூட் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் ஏஎன் லெஸ் தேன் பீட்டா ஃபார் n கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு n that is n small n greater than or equal to capital N implies mod an less than beta power n. Since 0 less than beta less than 1 means that sigma beta power n வந்து கன்வர்ஜஸாக இருக்கும் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஆல்ஃபா வந்து கொடுத்துருக்குறோம் ஸோ ஆல்ஃபா வந்து லெஸ் தேன் 1ன்னா நமக்கு சிக்மா ஏஎன் கன்வர்ஜஸ்ன்னு தான் நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம் ஸோ இங்கே பீட்டாவோட வேல்யூ 0க்கு 1க்கு இடையில இருந்துச்சுன்னா சிக்மா பீட்டா பவர் n வந்து என்னவாக இருக்கும் கன்வர்ஜஸாக இருக்கும் ஹென்ஸ் பை கம்பேரிசன் டெஸ்ட்டு நம்ம என்ன சொல்லிடலாம் சிக்மா ஏஎன் வந்து என்ன சொல்லிடலாம் கன்வர்ஜஸ் கம்பேரிசன் டெஸ்ட்டு நமக்கு ப்ரீவியஸாக நம்ம பார்த்துருக்குறோம் சரியா ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன சொல்லிடலாம் சிக்மா ஏன் வந்து கன்வர்ஜஸ்ன்னு சொல்லிடலாம் நெக்ஸ்ட் செகண்ட் பார்ட் வந்து என்ன பண்ண போகிறோம்னா இஃப் ஆல்ஃபா கிரேட்டர் தேன் 1ன்னா சிக்மா ஏன் வந்து என்னவாக இருக்கணும் டைவர்ஜஸ்ன்னு ப்ரூஃப் பண்ண போகிறோம் ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா ஆல்ஃபாவோட வேல்யூ இஃப் ஆல்ஃபா கிரேட்டர் தேன் 1 then the theorem there is a sequence nk இன்னொரு சீக்வன்ஸ் எடுத்துக்கிறோம் சரியா ப்ரீவியஸாக எடுத்தப்போ என்ன பண்ணோம் ஒரு வேல்யூ பீட்டா அப்படின்ட்டு ஒரு டைம் சூஸ் பண்ணி பண்ணோம் சரி இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட சீக்வன்ஸை வந்து என்கே அப்படின்னு எடுத்துக்கிறோம் என்கே சச் தட் நம்மளோட சீக்வன்ஸ் வந்து விச் இஸ் டென்ஸ் டு ஆல்ஃபா தட் கே டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஃபார் infinitely many values of nk. Therefore, nth root of modulus of square root of modulus an greater than 1 for infinitely many values of n. So, அப்போ mod an வந்து greater than 1ன்னா for infinitely many values of n அப்படின்னா நமக்கு that implies அதுக்கு லிமிட் அப்ளை பண்ணோம்னா லிமிட் n tends to infinity anோட வேல்யூ that is not equal to 0. ஸோ தேர்ஃபோர் நமக்கு தியரம் 3.23 யூஸ் பண்ணி நமக்கு என்ன சொல்லிடலாம் அப்படின்னா சிக்மா ஏஎன் வந்து டைவர்ஜஸ் அப்படின்னு சொல்லிடலாம் சரியா தியரம் 3.23 யூஸ் பண்ணி நமக்கு சொல்கிறோம் சரியா எப்படி சிக்மா ஏஎன் டைவர்ஜஸ் நெக்ஸ்ட் வந்து சி பார்ட்டு
சி பார்ட் வந்து சப்போஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு 1 கன்சிடர் த சீரீஸ். ரெண்டு சீரீஸ் வந்து நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சிக்மா 1/n, அடுத்த சீரீஸ் வந்து சிக்மா 1/n². ஓகே, தென் ஆல்ஃபா ஈக்குவல் டு லிமிட் n tends to infinity supremum nth root of square root of mod an. So that is equal to limit n tends to infinity supremum of n into இப்போ anக்கு பதிலாக நான் எடுத்துருக்கிற சீக்வன்ஸ் வந்து சீரீஸ் வந்து 1/n. ஸோ அப்போ நான் 1/n கொடுத்துக்கிறேன். ஸோ லிமிட் n tends to infinity supremum of இதை எப்படி எழுதலாம், 1/n the whole power 1/n. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு நமக்கு வேல்யூ என்ன 1. ஓகே, ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா ஆல்ஃபாவோட வேல்யூ that is equal to limit n tends to infinity supremum of nth root of square root of an. இப்போ நம்ம எடுத்த சீரீஸ் எங்கே கொடுத்துக்கிறோம், that is 1/n² கொடுத்துக்கிட்டோன்னா that is equal to limit supremum of 1/n² the whole power 1/n, that is equal to 1. Next, therefore alpha equal to 1 for both sigma 1/n and sigma 1/n², but sigma 1/n வந்து diverges and sigma 1/n² converges. ஸோ எப்படி சிக்மா 1/n டைவர்ஜஸ் அப்படின்னு சொல்லுவோன்னா, இப்போ என்னுக்கு வேல்யூ சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கோ. அப்போ ஃபஸ்ட்டு வேல்யூ என்ன வரும், 1 வரும், செகண்ட் வேல்யூ 1/2 வரும், நெக்ஸ்ட் வேல்யூ 1/3 வரும், எக்ஸெட்ரா. ஸோ அப்படி போயிட்டே இருக்கும். நமக்கு இதுக்கு அப்பர் பவுண்ட் இருக்குது, லோயர் பவுண்ட் வந்து நமக்கு கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அப்பர் பவுண்ட் இருந்துச்சுன்னா தட் இஸ் பவுண்டட் அபவ். ஸோ பவுண்டட் அபவ்னா தட் இஸ் டைவர்ஜஸ். ஸோ இதே மாதிரி இதுக்கு நீ கண்டுபிடிச்சிக்கோ. ஸோ அங்கே வந்து பவுண்டட் பிலோவாக இருக்கும். ஸோ இட் இஸ் கன்வர்ஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹென்ஸ் த ரூட் டெஸ்ட் ஃபெயில்ஸ். ஓகே, ஸோ இது வந்து என்ன பண்ண போகிறோன்னா, இது வந்து டெஸ்ட் பண்ணி காமிச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ இதில் வந்து நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோன்னா அடுத்த டெஸ்ட்டு பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு ரூட் டெஸ்ட்டு நமக்கு பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ரேஷியோ டெஸ்ட்டு பார்க்க போகிறோம். ரேஷியோ டெஸ்ட்டு நேம்டு தியரம் ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் ரேஷியோ டெஸ்ட்டுன்னு தான் கேட்பாங்க. சரியா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதே மாதிரி அங்கே வந்து 3 பார்ட்ஸ் இருந்துச்சு ரூட் டெஸ்ட்டில், இங்கே வந்து நமக்கு 2 பார்ட்ஸ் பண்ண போகிறோம். சரியா? த சீரீஸ் சிக்மா an ஏ பார்ட் வந்து கன்வர்ஜஸ் if limit n tends to infinity supremum of mod an plus 1 divided by an less than 1. B வந்து it diverges if mod an plus 1 divided by an greater than or equal to 1 for all n greater than or equal to n0, where n0 is some fixed integer அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது நம்மளோட ஸ்டேட்மெண்ட்டு. இப்போ நம்ம ப்ரூஃப் பார்க்க போகிறோம். ப்ரூஃப் வந்து அஸ்யூம் கிவன் சீரீஸ் சிக்மா an. நம்ம கொடுத்துருக்கிற சீரீஸ் வந்து எது, சிக்மா an தான் நம்மளோட கிவன் சீரீஸ். ஓகே, ஸோ அஸ்யூம் லிமிட் n tends to infinity சுப்ரீமம் mod an plus 1 divided by an வந்து less than 1 அப்படின்ட்டு அஸ்யூம் பண்ணிக்கிறோம். Then by theorem we can find a fixed beta less than 1. Then by theorem we can fixed beta oda value less than 1 and an integer capital N such that modulus of an plus 1 divided by an less than beta. இப்போ நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம், பீட்டான்னு ஒரு டேர்மை வந்து நமக்கு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட வேல்யூ வந்து லெஸ் தேன் 1ன்ட்டு கம்பேர் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ பீட்டா வந்து வேல்யூ லெஸ் தேன் அப்படின்னா, ஸோ நமக்கு இந்த mod an plus 1 divided by anோட வேல்யூ லெஸ் தேன் பீட்டா. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லிக்கலாம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. mod an plus 1 which is less than beta into mod an for all n greater than or equal to n. In particular இதே மாதிரி நமக்கு எல்லா டேர்ம்ஸுக்கும் கொடுக்குறோம். சரியா? ஃபஸ்ட்டு வந்து mod an plus 1ஓட வேல்யூ லெஸ் தேன் பீட்டா இன்டு mod an. அடுத்தது mod an plus 2க்கு கொடுக்குறோம். இது வந்து 2 கரெக்ட் பண்ணிக்கோ. an plus 2ஓட வேல்யூ லெஸ் தேன் பீட்டா இன்டு an plus 1 லெஸ் தேன் பீட்டா ஸ்கொயர் இன்டு mod an etc. mod an plus p which is less than beta into mod an plus p plus இது வந்து -1. சரியா? +1 கிடையாது, -1. that implies நம்ம என்ன பண்ணலாம், mod an plus p ஓட வேல்யூ லெஸ் தேன் பீட்டா பவர் p into mod an. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா என்னோட வேல்யூ வந்து
n + p அப்படின்னு எடுத்துக்க போகிறோம் சரியா. லெட் n ஈக்குவல் டு n + p. அப்போ தட் இம்ப்ளைஸ் mod an-ஓட வேல்யூ less than beta power n plus n into mod an for all n greater than or equal to capital N. Since நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்போ mod an ஓட வேல்யூ less than எப்படி இருக்கும் mod an into beta power n minus n எப்படி எழுதிக்கிறோம் அப்படின்னா beta power minus n into beta power n அப்படின்னு எழுதிக்கிறோம் ஸ்ப்ளிட் பண்ணி. ஓகே ஃபார் n greater than or equal to capital N. ஸோ சின்ஸ் பீட்டா வந்து லெஸ் தேன் ஒன்றுன்னா சிக்மா பீட்டா பவர் n வந்து கன்வர்ஜஸாக இருக்கும். பை கம்பாரிசன் டெஸ்ட்டு சிக்மா ஏஎன் வந்து என்ன சொல்லிடலாம் கன்வர்ஜஸ்ன்னு சொல்லிக்கலாம். கம்பாரிசன் டெஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை பாரு புரியும். ஓகே நெக்ஸ்ட்டு பி பார்ட் வந்து assume mod an plus 1 divided by an greater than or equal to 1 for n greater than or equal to n naught. That implies mod an plus 1 greater than or equal to mod an for all n greater than or equal to n naught. Cross multiply பண்ணியிருக்கிறோம் சரியா. That implies an is a monotonic increasing and sequence an வந்து are non-negative. இதிலேருந்து இது வந்து மோனோட்டானிக் இன்க்ரீசிங் சீக்வன்ஸ் அப்படின்ட்டு சொல்லிக்கிறோம். அதாவது ஏஎன் ப்ளஸ் ஒன்னுக்கு இது என்னவா இருக்குது ஏஎன் ப்ளஸ் ஒன்று கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு mod ஏஎன். ஸோ அப்போ நமக்கு என்ன பண்ணிடலாம் இது வந்து மோனோட்டானிக் இது வந்து மோனோட்டானிக் இன்க்ரீசிங் சீக்வன்ஸு. அப்போ இந்த ஏஎன் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் நெகட்டிவ்னு சொல்லியிருக்காங்க. நான் நெகட்டிவ்னா லிமிட் n tends to infinity ஏஎன் வந்து நாட் ஈக்குவல் டு 0. அப்போ நம்ம என்ன சொல்லிடலாம் ஹென்ஸ் சிக்மா ஏஎன் இஸ் டைவர்ஜஸ் அப்படின்ட்டு சொல்லிடலாம். ஓகேவா. ஸோ இந்த ரெண்டு தியரமும் வந்து இம்பார்ட்டன்ட் தியரம்ஸு. இந்த ரெண்டு தியரமும் இன்னைக்கு நல்லா படிச்சுக்கோ சரியா. வித் ஸ்டேட்மெண்ட்டோட எழுதி படிச்சுக்கோ. ஓகே தேங்க்யூ.